கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 மாசமா சஞ்சு சாம்சன் எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பார். ஆனா அதுக்கான ரிவார்டு கிடைக்கணும்ல, அந்த ரிவார்டு கரெக்டா ஐசிசி T20 ஃபைனல் இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிவார்டு வந்து சஞ்சு சாம்சனுக்கு கிடைச்சிருக்குது. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு அவார்டு போய் சேர்ந்துருக்குது. வெறும் 5 மேட்ச் தான் இந்த உலக கோப்பையில விளையாடினாரு. 5 மேட்ச்ல 321 ரன் அடிச்சு இந்தியாவோட லீடிங் ரன் கெட்டர் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்துட்டு அந்த அவார்டை வாங்கியிருக்கிறார். இவரை டீம்ல வைக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட போது கூட ரிப்போர்ட்டரு சஞ்சுவா அப்ப நான் யாரை உட்கார வைக்கணும்னு கேப்டன் பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம். ஆனா அதுக்கெல்லாம் மாறா சஞ்சு சாம்சனால தான் இந்த உலக கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் அப்படின்றது தான் பாயிண்ட். வெஸ்ட் இண்டீஸ் மேட்சா இருக்கட்டும், குரூஷியலான வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச், குரூஷியலான இங்கிலாந்து மேட்ச், இன்னைக்கு ஒரு குரூஷியலான ஃபைனல்ல சஞ்சு சாம்சன் 89 ரன் அடிச்சு இந்தியாவோட வெற்றி கோப்பைக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒட்டுமொத்த இந்தியாவே ஒத்துக்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் சஞ்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரிவார்டு கிடைக்கணும்ல, அந்த ரிவார்டு கிடைச்சிருக்கு. அதுலயும் இந்த ஒரு மூமெண்ட், இந்த ஒரு அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சஞ்சு சொன்ன வார்த்தைகள் இருக்குதே கேளுங்க. கிட்டத்தட்ட நான் ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நான் எமோஷனலா இருக்கேன். இந்த ஒரு ஃபீலிங்ஸை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்றாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இது ஆரம்பிச்ச இடம் இப்ப இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. 2024 வேர்ல்டு கப்ல நான் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது கூட என்னால ஒரு கேமை பிளே பண்ண முடியல. நான் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இதுதான் வேணும், என் கண்ட்ரிக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது என்னால இன்னைக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்றத நான் நம்புறேன் அப்படின்றத சொல்றாரு. ஆனா என் மனசுல இருந்து எல்லாமே உடஞ்சு போச்சு, என் கனவெல்லாம் செதஞ்சு போச்சு. நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போனதுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில சீனியர் பிளேயர் கிட்ட எல்லாம் பேசினேன். எப்படி ஒரு சில சீனியர் பிளேயர் கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட அட்வைஸ் வாங்கி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். குறிப்பா காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பேசி நிறைய இன்புட்லாம் வாங்கி அவர் எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணாரு. அந்த ஹெல்ப் பண்ணதான் எனக்கு இந்த இடத்துல வந்து உதவி இருக்குது. சரிங்க, இந்த மேட்சுக்கு முந்தின நாள் கூட எனக்கு கால் பண்ணி நீ ஓகேவா இருக்கே, எல்லாம் கரெக்டா ஆயிடுச்சான்ற மாதிரி கடைசி வரையும் என்கிட்ட பேசினார். அவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா சஞ்சு சாம்சன் 321 அப்படின்ற ஒரு விராட் கோலியோட ரெக்கார்டை முறியடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி 3 நாக் அவுட்லயும் அடிச்சு இந்தியாவை குவாலிஃபை பண்றதெல்லாம் பெரிய விஷயம். அதை பண்ணியிருக்கிறார் சஞ்சு. இதுக்கப்புறம் சஞ்சுவை பத்தி யாராவது கேள்வி கேட்பீங்க?